Hello everyone, welcome to Jet2 Mastery. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் சால்விங்கை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் இருக்குது. அதுதான் ரீட் அண்ட் ரைட். ஸோ ரீட் அண்ட் ரைட். இங்கே ரீடுங்கிறது என்னென்னா கெட் தி வேல்யூ ஃப்ரம் யூசர், கெட் தி வேல்யூ ஆர் டேட்டா ஃப்ரம் யூசர். ஓகே, ரைட் அப்படின்னா என்னென்னா சிம்பிள், இட்ஸ் அ டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட். ஓகே, இட்ஸ் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ஆர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ ரீட் எப்படி பண்ணலாம், ரைட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ரைட்டை பற்றி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஜாவாவில் ரைட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா system.out.print ஆர் பிரிண்ட் எல்என் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதே சீனா என்ன யூஸ் பண்ணுவோம், printf யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன யூஸ் பண்ணுவோம், console.log யூஸ் பண்ணுவோம். பைத்தான்னா என்ன யூஸ் பண்ணுவோம், பிரிண்ட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போது நான் ஜஸ்ட்டு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில், ரைட் ஸ்டேட்மெண்ட்டில் system.out.print இங்கே பிரிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன் 108 அப்படின்னு கொடுத்துருக்கேன், இன்டீஜர். அடுத்தது system.out. இங்கேயும் பிரிண்ட் கொடுத்து இன்னொரு நம்பர் கொடுத்துருக்கேன் 204 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அனதர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் system.out.println. ஓகே, ஸோ சரி, முதல்ல பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்எனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். இப்போ இதை நான் ரன் பண்ணால் எனக்கு என்ன வரும், நான் என்ன நம்பர் கொடுத்தனோ அது அப்படியே எனக்கு வரும். கரெக்டாக இங்கே பாருங்கள், 108 and 204. அதாவது ஒரு நியூ லைனே க்ரியேட் பண்ணாமல் சேம் லைன்லேயே நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, சரி. இப்போது எனக்கு நியூ லைன் வேணும்னா என்ன பண்ணலான்னா பிரிண்ட்டுக்கு பதிலாக பிரிண்ட் எல்என். ஸோ பிரிண்ட்டுக்கு பதிலாக பிரிண்ட் எல்என். இப்போ பிரிண்ட் எல்என்னு கொடுத்துட்டோம்னா என்னென்னா நியூ லைன். எல்என் மீன்ஸ் நியூ லைன், அதுதான் எல்என். ஸோ இப்போ என்ன வந்துருச்சு, 108 to 204 இப்படி வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒன்று பிரிண்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, இப்போ நான் Jet2 Mastery பிரிண்ட் பண்ணணும். ஸோ Jet2 Mastery. ஓகே, ஸோ இப்போ இது ரன் பண்ண எனக்கு என்ன ஆகும், 108ம் Jet2 Mastery வரும். சரி, ஓகே. இது நம்ம டைரெக்டாக 108ம் Jet2 Masteryயும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தாச்சு. ஸோ எனக்கு இன்ஸ்டெட் ஆஃப் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே டைரெக்டாக கொடுக்காம ஒரு வேரியபிள் அதை ஸ்டோர் பண்ணி இந்த வேர்டுக்கு பதில் எப்படி வேரியபிளாக ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 108க்கு பதிலாக நான் ஒரு வேரியபிளாக ரீப்ளேஸ் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், இன்டீஜர் டேட்டா டைப்பு, நம்மங்கிறது வேரியபிள், 108ங்கிறது அசைன் பண்ணியாச்சு. சேம் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு, நேம் என்ன வச்சுக்கலாம், strன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் Jet2 Masteryன்னு வச்சாச்சு. Jet2 Mastery அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இப்போ இங்கே நம்பரை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் நம். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் str. இப்போ ரன் பண்ணாலும் எனக்கு என்ன வரும், சேம் அதே இன்புட்டு, அதே அவுட்புட் தான் வரும், 108 Jet2 Mastery. சரி, ஓகே. இப்போ ரீடுக்கு வரலாம். ஓகே, ரீடுனா என்ன, ஹவு டு கெட் தி வேல்யூ ஃப்ரம் யூசர். அதாவது சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கான வேல்யூவை யார் அசைன் பண்ணா, ப்ரோக்ராமர், நானே அசைன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்குக்கான ஒரு சென்டென்ஸை யார் அசைன் பண்ணா, அதையும் நானே அசைன் பண்ணிக்கிட்டேன். பட் இதெல்லாம் நான் யூசர்கிட்டேருந்து வாங்கணும், யூசர் என்ன கொடுக்குறாங்களோ அதை இங்கே நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் இந்த ரீட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. ஹவு டு ரீட் தி டேட்டா ஃப்ரம் யூசர். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் ஜாவாவில். ஸோ ஜாவாவில் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஸ்கேனர் கிளாஸ் அப்படின்னு கேட்டால், ஜாவாவை பொறுத்த வரைக்கும் எல்லா கோடையும் நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் எழுதுவோம். ஓகே, அப்போ இதுக்கு பேர் தான் மெயின் கிளாஸ். ஸோ இது என்னென்னா மெத்தட், மெயின் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு இதெல்லாம் யூசர்கிட்டேருந்து வாங்கணும். அப்போ யூசர்கிட்டேருந்து வாங்கணும்னா முதல்ல ஸ்கேனர் கிளாஸை டிக்ளேர் பண்ணு. ஸ்கேனருக்கு அப்புறம் வர நேம் வந்து நம்மளோட நேம் தான், நம்ம இஷ்டப்பட்ட நேம் வச்சுக்கலாம். ஓகே, ரூல்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையர்ஸை ஃபாலோ பண்ணி, ரூல்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் ஃபார்மிங்கை ஃபாலோ பண்ணி நம்ம நேம் வச்சுக்கலாம். ஸ்கேனர் நான் எஸ்என்னு வைக்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், இன்புட்னு வச்சுக்கலாம், இல்லை ஐஎன்பின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் எஸ்என்னு வைக்கிறேன். ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் system.in. ஓகே, இது சின்டாக்ஸ். இது வந்து என்னது, சின்டாக்ஸ் ஃபார் டிக்ளரிங் ஸ்கேனர் கிளாஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போது ஸ்கேனர் கிளாஸை டிஃபைன் பண்ணியாச்சு. அதை எப்படி இந்த நம்பருக்கு அசைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸ்கேனர் ஆப்ஜெக்ட், இந்த SCN தான் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட். இதுக்கு பேர் என்ன, ஸ்கேனர் ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் டாட்
நெக்ஸ்ட் இன்ட் இன்டீஜர் வேல்யூவில் எனக்கு அதை நீ யூசர் கிட்டேருந்து ரீட் பண்ணு. அப்போ இந்த ஸ்ட்ரிங் எப்படி ரீட் பண்ணலான்னா சேம் SCN டாட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்குன்னு எதாக இருக்கான்னு கேட்பீங்க. இல்லை, வெறும் நெக்ஸ்ட்டுன்னு மட்டும் விட்டுக்கலாம். ஆல்சோ நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா ஸ்ட்ரிங் str2 ஈக்குவல் டு SCN டாட் நெக்ஸ்ட் லைனுன்னு ஒரு நேம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு மட்டும் இருக்குது, நெக்ஸ்ட்டு லைன் ஒன்று இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட் லைனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ முதல்ல நான் நம்பரும் STRையும் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸ்கேனர் அப்படிங்கிறது வந்து டிஃபைன் பண்ணலை. ஸ்கேனருங்கிறது ஒரு cannot find symbol அப்படின்னு காட்டுது. இங்கே என்ன காட்டுது? இங்கே வந்து எரர் காமிச்சு cannot find symbol அப்படின்னு காட்டுது. ஏன் இப்படி காட்டுது? அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளே இல்லையா, ஸ்கேனர் கிளாஸே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. பட் ஜாவாவில் எந்த ஒரு கிளாஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்கேனர் கிளாஸ் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டால் எந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பேக்கேஜுங்கிறது ரொம்ப சிம்பிள், கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ் ஆர் மெத்தட்ஸ் தான் பேக்கேஜ். ஓகேவா? அப்போ இம்போர்ட் பண்ணு, இம்போர்ட்டுங்கிறது கீபோர்டு. எதை இம்போர்ட் பண்ணணும்? ஜாவாவில் இருந்து ஜாவாவில் இருந்து யூட்டில்ங்கிற பேக்கேஜில் இருந்து ஸ்கேனர் கிளாஸை இம்போர்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். யூட்டில்ங்கிறது பேக்கேஜ், இந்த பேக்கேஜில் இருக்கிற ஸ்கேனருங்கிற கிளாஸை இம்போர்ட் பண்ணு. இப்போ நான் ரன் பண்ண எனக்கு என்ன வரும்? ஸோ எனக்கு எதுவுமே வராது. இப்போ எனக்கு வந்து ரெடி டு, இப்போ நான் நம்பர் கொடுக்கலாம், நான் கொடுத்து நான் ரன் பண்ணலாம். பட் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச். என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டால் நான் ஏன் ஸ்கேனர் கிளாஸை மட்டும் இம்போர்ட் பண்ணணும்? ஏன்னா யூட்டில்ங்கிற பேக்கேஜுக்குள்ளே ஏகப்பட்ட கிளாஸஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணுவேன், ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்கேனரை மட்டும் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் ஆல். ஸ்டார் மீன்ஸ் என்ன? ஆல், எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். சரி, இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு அதே தான் வரும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு நம்பரும் ஒரு ஸ்ட்ரிங்கும் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங்கில் SCN டாட் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் நம்பர் 108 அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் என்ன கொடுக்குறேன்னா jet2. நல்லா பாருங்கள், ஜெட்டு ஸ்பேஸு 2 ஸ்பேஸு மாஸ்டரி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தா என்ன வரணும்? எனக்கு அவுட்புட் அப்படியே வரணும். 108ம் jet2 மாஸ்டரி வரணும். ஆனால் என்ன வருதுன்னு பாருங்களேன், 108ம் ஜெட்டுங்கிறது மட்டும்தான் வந்திருக்கு. அதாவது ஸ்பேஸ் வந்துருச்சுன்னா உடனே இந்த நெக்ஸ்ட்டுங்கிறது நிறுத்திடுது. ஓகே, அதாவது ஸ்பேஸை வந்து ரீட் பண்ணாது, டில் ஸ்பேஸ் வரைக்கும் தான் இது ரீட் பண்ணும். அப்போது நான் என்ன தான் கொடுத்தாலும் ஜெட்டுக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங்காக கொடுத்தாலும் அது ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் எங்கே வருதோ அங்கேயே அது வந்து எனக்கு வந்து டெர்மினேட் ஆயிரும். வெறும் ஜெட்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒருவேளை நான் ஜே ஸ்பேஸ் விட்டாலும் ஜேவோட நின்றும், அவ்வளோதான், ஜேவோட நின்றும். அப்போது இப்போ என்ன பண்ணலாம்? அப்போ எனக்கு ஃபுல்லாகவே ஜெட்டு மாஸ்டரி அப்படின்னு வேணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நெக்ஸ்ட்டு லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் இதை ரன் பண்ணால் எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரன் பண்ணி சேம் இன்புட் கொடுக்குறேன். ஸோ 108 அண்ட் வாட் ஹேப்பன் 108. ஓகே, இப்போ நம்பர் எடுத்துடலாம் நம்ம. ஸோ நான் வந்து இப்போது ஸ்ட்ரிங்கை மட்டும் ரீட் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணுறேன். ஸோ அது பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது jet2 மாஸ்டரி என்ன வந்துருச்சு? சேம் jet2 மாஸ்டரிங்கிறது வந்துருச்சா? அவ்வளோதான். ஸோ இப்படி தான் யூசர்கிட்ட இருந்து நம்ம வேல்யூவை ரீட் பண்ணணும். ஸோ ஃபர்தராக நம்ம அடுத்த ப்ராப்ளம் சால்விங் பார்க்கும்போதெல்லாம் ஸோ நம்ம நிறையா வேல்யூஸை ரீட் பண்ணுவோம் யூசர்கிட்ட இருந்து, நிறையா இதை டிஸ்பிளே பண்ணுவோம். டிஸ்பிளேயில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ ரியல் டைம் ப்ராப்ளம் சால்விங் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆஸ் அ இன்ட்ரடக்ஷனாக, ஆஸ் அ பேசிக்காக இது நமக்கு போதுமானது. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.